எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். விஜய் சேதுபதி இன்றைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர்களாக உருவாகி நிற்கிறார். விஜய் சேதுபதியை நடிகராவதற்கு முன்னால், அது தென்மேற்கு பருவக்காற்றுங்கிற ஒரு படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறதுக்கு முன்னால் பார்த்தவர் நீங்கள். ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் இணை இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எப்படி செலக்ட் பண்ணார் விஜய் சேதுபதி? விஜய் சேதுபதி சில குறும்படங்களிலே நடித்து கொண்டிருந்தார். சின்ன சின்ன படங்களில் சிறு கதாபாத்திரங்களில் வெண்ணிலா கபடி குழு மாதிரி வேறு சில படங்களில் சிறு கதாபாத்திரங்களில் நடித்து நான் மகானல்ல நம்ம ஊரில் கூட ஒரு சின்ன கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கிறாரு. தனுஷனுடைய புதுப்பேட்டையிலையும் அவர் நடிச்சிருக்கிறாரு. எல்லாமே அடையாளம் தெரியக்கூடிய அளவிற்கு இல்லாத சிறு சிறு காட்சிகளில் அவர் நடித்து கொண்டிருக்கிறார். குறும்பட இயக்குநர்களுடைய தொடக்கம் இருக்கு இல்லையா, அந்த அது ஒரு குறும்பட இயக்குநர்களுக்கான ஒரு அலை உருவாயிடுச்சு தமிழ் சினிமாவில் அந்த 2000 பகுதிகளில். அப்போ அந்த 2010 வாக்கில் அவர் என்ன செய்கிறாருன்னா, சில குறும்படங்களில் அவர் நடிக்கிறார். இப்போ இருக்க இந்த காக்கா முட்டையெல்லாம் எடுத்த மணிகண்டனுடைய குறும்படம், அதுக்கு முன்னாடி சில படங்கள்ல அவர் கார்த்திக் சுப்ராஜ் போன்ற ஒரு குறும்படங்கள் நடிக்கிறார். அந்த குறும்படம் அது தென்மேற்கு பருவ காற்றிற்கு கதாநாயகனாக பல பேரிடம் அந்த கதையை சொன்னபோது, அந்த கதை ரொம்பவும் யதார்த்தபூர்வமாக இருக்குது, ஹீரோயிசம் இல்லை அந்த கதையில் என்கிறதுனால பெரிய கதாநாயகர்கள் அதில் நடிப்பதற்கு முன் வரலை. அது ஒரு லோ பட்ஜெட் படம். அதற்கு சீனராமசாமி என்கிற இயக்குனருக்கு அதற்கு முந்தைய படம் வெற்றி படமாக அமையாததுனால கூடல் நகர் என்கிற படம் கவனம் பெறலை. அது பருத்தி வீரனும் கூடல் நகரும் ஒரே நாளில் ரிலீஸ் செய்யப்பட்டது. பருத்தி வீரன் ஒரு புயல் மாதிரி வீசப்பட்ட போது இதில் கூடல் நகர் எங்கோ அது கவனிக்கப்படாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. அதனால் அவர் மீண்டும் ஒரு 2 ஆண்டு இடைவெளிக்கு பின்னால், மிகுந்த போராட்டத்துக்கு பின்னால், ஒரு சிறு தயாரிப்பாளரோடு தென்மேற்கு பருவக்காட்டுக்கு தொடங்குகிறார். அதற்கு கதாநாயகர்களாக பேசப்பட்டவர்களில் யோகி முடித்த காலகட்டம் அது. அமீரோடு ஒரு பேச்சுவார்த்தை அவர் நடத்தினார். அமீர் நடிப்பதாக அந்த கதையெல்லாம் அவர் ஓகே பண்ணிட்டார். சரி, அது நடைமுறைக்கு வரலை. நடைமுறைக்கு வராததற்கு என்ன காரணம்னா, அமீர் முழுக்க அந்த படத்தை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே நடத்தணுங்கிற தானே முழுமையாக அதில் கவனம் செலுத்துறதுல வழக்கமாக அவர் செய்வார் இல்லையா, அதை செய்யக்கூடிய இடம் வரும்போது எங்கே நம்ம சுப்பிரமணிய சிவா மாதிரி நம்மளையும் ஆக்கிடுவாங்களோங்கிற அச்சத்தில் அதிலிருந்து அவர் விடுவித்து கொண்டார். ஏன்னா அவர் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போடுங்க, இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், அவருடைய கருத்துக்களை அவர் முன்வைக்கிற போது லோ பட்ஜெட் படம் நம்ம பண்ணுறோம், அவருடைய இஷ்டத்துக்கு போனோம்னா இந்த படம் விரைவில் முடியாது, அவர் பெர்ஃபெக்ஷனுங்கிற பேரில் ரொம்ப நாள் எடுக்கக்கூடும், வேறு சில சிக்கல்கள் வரக்கூடும், முரண்பாடு வந்துருங்கிற அச்சத்தில் சீனராமசாமி அதை தவிர்த்து கொண்டார். ஒரு கட்டத்துக்கு முதல்ல பேச்சுவார்த்தையோடு அது நின்று போனது. அதனால தான் அதுக்கு இந்த சிறு கதாபாத்திரங்களை நடிக்கிறவர்கள் சில பேரோட பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அப்போ தான் மைனா விதார்த்து கூட அந்த தேர்வுக்கு வந்தார். ஆனால் மைனா அக்ரிமெண்ட் இருந்ததுனால அவரால் அந்த டயத்துக்கு வர முடியல. அது ஒரு அந்த காட்சி கிடைக்கல. ஒருவேளை மைனா அப்போ வெற்றி படமாக மாறிச்சு. அதுக்கு அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று மைனாவை தொடர்ச்சியாக வந்திருந்தால் ஒருவேளை வென்றிருக்குமோ என்று பல பேர் பேசினார்கள். அப்போது அதுவும் அமையலை. பரணின்னு ஒரு நடிகன் இருக்கிறார் இல்லையா, சசிகுமார், அவரோடையும் ஒரு சின்ன அவரை நடிக்க வைக்கிறதுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை. இப்படி பல பேர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது தான் ஒளிப்பதிவாளராக இருக்க அருள்தாஸ் அவர்கள் இன்றைக்கு நடிகராக இருக்கிறாரு. அவர் அழைத்து ஒரு குறும்படத்தை கொண்டு நல்லா நடிக்கக்கூடியவன், சேதுன்னு பேர், இவர் நடிக்க வைங்க என்று அவர் தான் இயக்குனர் சீனராமசாமிகிட்ட பரிந்துரை செய்கிறாரு. கடைசி நேரத்தில் அவருடைய அந்த குறும்படங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு கதாநாயகனை அறிமுகப்படுத்துறதுக்கு சில கமர்ஷியலாக சில விஷயங்கள் பண்ணிக்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் அவருக்கு சம்பளம் கொடுத்து அவர்கிட்ட எதையுமே பெறாமல் அவரை நடிகனாக மட்டுமே நேர்மையான முறையில் அவரை ஒப்பந்தம் செய்து பண்ணாங்க. அந்த படம் சிறப்பாகவே வந்தது. தேசிய விருதுகள் 3 விருதுகளை பெற்றது. சிறந்த மாநில மொழி திரைப்படம், சிறந்த பாடலாசிரியருக்கான விருது, சிறந்த நடிகைக்கான விருது சரண்யா பொன்வண்ணன், கவி பேரரசு வைரமுத்து, சிறந்த மாநில மொழி படத்துக்கான விருது சீனராமசாமி என்று 3 தேசிய விருதுகளை அது பெற்றது. ஆனாலும் அந்த படம் கமர்ஷியலாக எந்த வசூலையும் பெற முடியவில்லை. அதனால் அது என்னதுன்னா, கவனம் பெற்றது. அந்த கவனத்தின் வழியாக அவர் அடுத்தடுத்து படங்கள் இயக்குவதற்கு சீனராமசாமிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீர்ப்பறவை அந்த மாதிரி. ஆனால் விஜய் சேதுபதியை வைத்து ஒரு கதாநாயகனாக அவரை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்று தயங்கியவர்கள் இருக்காங்களே. குறும்படத்தில் ஒரு ஆளை நடிக்க வைப்பாங்க, சினிமா எடுக்கும் வேற ஆள் போட்டுருவாங்க. அப்படி வராமல் இருப்பதற்கு அந்த மனத்தடையை உடைத்தது எதுனா தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று மற்ற இயக்குநர்களை வர வச்சு எடுக்கலாங்கிற நிலைமைக்கு போகும். நம்பிக்கையை அது விதிச்சு. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா, சூது கவு மாதிரி படங்கள் இமிடியேட்டாக அவருக்கு கமிட் ஆச்சு. அப்புறம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா போன்ற வரிசையாக படங்கள் வருகிறது. தொடர்ச்சியான ஹிட்டுக்கு வந்துட்டார்.
நீங்கள் சூதுகவும்லாம் அவர் ரொம்ப பெரிய பீக்குக்கே போயிட்டார். ஏறத்தாழ ஒரு பெரிய நடிகனுக்கான எடுத்தோடனே அவருடைய இது வந்து ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆனது மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. தரைத்தளத்திலேருந்து ஓடி அது அப்படியே பறக்க தொடங்கினது போல சூதுகவும்ல அவருடைய மார்க்கெட் உயர்ந்துச்சு. அப்புறம் அடுத்தடுத்து ஒரு பல எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் நிறையா பண்ணார். அவர் நடித்த அந்த போலீஸ் அதிகாரியாக நடித்த சேதுபதிலாம் கமர்ஷியல் ஹிட் ஆச்சு. அப்புறம் அவருக்கே உரிய அந்த தனித்தன்மையோட கூடிய படங்கள் நடிக்கணும்னு அவர் ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி படங்கள் எடுத்தார். அவர் தயாரிப்பில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை எடுத்தார். நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிகிட்டே இருந்தார். தன்னை நம்பிய நண்பர்கள் அனைவருக்குமே ஏறத்தாழ படம் கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் குறும்பட இயக்குனராக கடைசி விவசாயம்லாம் ஆமாம், அதை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பொக்கிஷம் அது நிச்சயமாக. அது தமிழ் அந்த கதையை தேர்ந்தெடுத்து நடிப்பதற்கு ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகருக்கு தைரியம் இல்லை. அப்படி இல்லை, மணிகண்டனுக்கும் அவருக்குமான நட்பு வந்து சினிமா மார்க்கெட்டை விட பெரிய விஷயம். அவர்கள் அவ்வளோ உணர்வுபூர்வமான, ஏன்னா அவருடைய கலைப்பயணத்தை நடிப்பு உலக வாழ்க்கையை தொடங்கி வைத்ததில் எல்லாருக்கும் வெளியில தான் கார்த்திக் சுப்பராஜை தெரியும். அதை விட அவருக்கு முக்கியமானவர் வந்து மணிகண்டன் தான். ஏன்னா மணிகண்டனுடைய குறும்படங்களை பார்த்து தான் தென்மேற்கு பருவகாட்டில் ஒரு ஹீரோவானார். அதனால் அவர் நண்பர்களுக்கு வந்து தனக்கு உதவிய நண்பர்கள் அத்தனை பேருக்குமே திருப்பி செய்யணும், தான் பெற்ற வெற்றியில் வந்து அவர்கள் பங்கு வகிக்கணும் அப்படின்னு அவர் பெருந்தன்மையோடையோ, நம்ம பெருந்தன்மைன்னு சொல்ல முடியாது, ஒரு நேர்மையாக நடந்து கொண்டார். அதற்காகத்தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படத்தை தயாரிச்சாருன்னு கூட. ஆமாம், அவர் மீதான தனிப்பட்ட அன்புக்காக தான் தயாரித்தார். ஆனால் அவங்க யாரும் வந்து இவருடைய நட்பை பயன்படுத்தி கொண்டு மிஸ்யூஸ் பண்ணலை, நல்ல படங்களை கொடுத்தாங்க. அதனால் குறும்பட இயக்குனர்களுக்கு வந்து ஒரு இயக்குனர் அங்கீகாரம் என்கிற ஒரு தொடர் பயணம் வந்து தமிழ் சினிமாவில் நிகழ்ந்ததுக்கு விஜய் சேதுபதி ஒரு வெற்றிகரமான கதாநாயகனாக மாறியது மிக முக்கியமான காரணம். அதில் ஒரு சிறப்பான விஷயம்னு அதை நம்ம சொல்லலாம். இல்லை, முதலில் உங்களுடைய அலுவலகத்துக்கு அவர் அழைச்சிட்டு வந்து காமிச்சதாகவும் உங்கள் உதவியாளராக நீங்கள்லாம் உங்கள்கிட்ட அவர் ஒப்பீனியன் கேட்டாராமே இயக்குனர்? இல்லை, அதாவது எப்படின்னா, நான் ஒரு மாலை நேரம் படப்பிடிப்புக்கு சில நாட்கள் இருக்கும்போது நான் எல்லாருமே உதவி இயக்குனர்கள்லாம் வெளில போயிட்டாங்க. 6 மணி ஆச்சு, கொஞ்சமாக வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சாயங்காலம் அப்படி வெளியில் போயிட்டு அப்படி வர்றேன். ஒருத்தர் அலுவலகத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், சும்மா தரையில் உட்காந்துருக்கிறார். உட்காந்து அங்கே ஒரு குமுதம் பத்திரிக்கை மாதிரி ஏதோ ஒன்று கிடக்கு, அதை எடுத்து புரட்டிக்கிட்டே இருக்குது. என்னை பார்த்தோன்னா வணக்கம் அப்படின்னாரு. யார் அவர் அப்படின்னு எனக்கு தெரியலை. அப்போ அவரை கதாநாயகன் ஆக்கலாமா வேணாமாங்கிற ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிறார். அப்போ வந்து அருள்தாஸ் வந்து பரிந்துரை செய்யும்போது அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். ஏன்னா அருள்தாஸ் வந்து வெறும் நடிகரோ ஒளிப்பதிவாளரோ இல்லை, சீனராமசாமியோட வெல்விஷர். அவருடைய தொடக்க காலத்தில் இருந்து அவருடைய இயக்குனராகிற காலகட்டம் வரைக்கும் அவருக்கு தொடர்ச்சியாக பல உதவிகளை செஞ்சுட்டு மனிதநேய அடிப்படையிலையும் நட்பாக வந்து பழகக்கூடியவர். அவர் இவருக்கு கெடுதல் செய்ய மாட்டார், நல்லது மட்டும்தான் நினைப்பாருங்கிற ஒரு இடம் இருந்துச்சு. அதனால் வந்து அவர் தான் மிக முக்கியமான காரணம். மற்றவர்கள்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான், அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் ஏறத்தாழ வந்து இயக்குனருடைய முடிவு தான் அது, வேறு யாருடைய முடிவு நம்ம சொல்லவே முடியாது. அவர் வந்து ஒரு சரியான முடிவை அந்த இடத்துல எடுத்தார், அப்படி தான் நம்ம அதை சொல்ல முடியும். இல்லை, நீங்கள் உள்ளே போகிறப்ப முதல்ல அவர் பார்த்தோட உங்களுடைய மனசு எனக்கு என்னென்னா, முதல் நாள் படப்பிடிப்பு வந்து தேனி பகுதியில் வந்து நம்ம போய் படப்பிடிப்புக்காக இருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு ஷாட் அவருக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு முதல் காட்சி எடுக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் போய் அவள் ஒளிஞ்சிக்கிருவா, ஆடுகளை வாங்குற பொண்ணு வந்து போய் ஒளிஞ்சிக்கிருவா. அவள் வந்து ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இவன் அந்த பள்ளிக்கூட வாசலில் வந்து குறுக்க மறுக்க நடந்து போகிற மாதிரி ஒரு காட்சி. அது அந்த தேடுதல் காட்சி மாதிரி ஒன்று. அதான் ஃபஸ்ட்டு ஷாட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் எடுக்கிறது. அப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவர் குறும்படங்கள் நடிச்சிருக்கார், சினிமாலேயும் நடிச்சிருக்கிறாரு, அவர் ஹீரோவை ஃபஸ்ட் டைம் இருக்கிறார் இல்லையா. அவர் முகத்தில் ஒரு மிகப்பெரிய பதட்டம் நிலவியது. நான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்கேன். நான் கூப்பிட்டு சொன்னேன், சேது. நான் எப்படி பேசுவேன்னா, அவர் சேதுன்னு சொன்னேன். அவர் அப்பாஸ் சார் வணக்கம் அப்படின்பாரு. என்னோடய இயற்பெயர் அப்பாஸ்ங்கிறது எனக்கு தெரியும். அப்போ அவர் சொல்லுவார், நான் கூப்பிட்டு சொன்னேன் அவர்கிட்ட, சார் நீங்கள் பதட்டப்படாதீங்க, பதட்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையா முறை டேக் போகும், உங்கள் மேலே இருக்க கான்ஃபிடென்ட் உங்களுக்கு போயிடும், தைரியமாக இருங்க. ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, டைரக்டர் அப்ரோச் பண்ணுறதுல, பேசுகிறதுல, கேட்குறதுல தடங்கள் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் கன்வே பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சீனராமசாமி நண்பர் தான். நான் வந்து ஒரு சினிமா இயக்குனருக்கும் உதவி இயக்குனருக்குமான உறவு எனக்கு இல்லை. அவர் எனக்கு தொடக்கத்திலேருந்தே தெரியும். ஒரு மதுரை காலகட்டத்தில் இருந்து அவர் தொடங்கிய காலகட்டம், உதவி இயக்குனர் காலகட்டத்தில் எனக்கு அவர் நட்பாக இருந்தார். ஏன்னா சீமான் கூட அவர் இருந்தபோது, பாலமகேந்திராட்ட உதவி இயக்குனர் இருந்த போதெல்லாம் அவரோட எனக்கு நட்பு இருந்துச்சு. அதனால் நீங்கள் பதட்டப்படாமல் இருங்கன்னு நான் சொன்னேன். அந்த அன்பின் காரணமாக என்ன அவர் ரொம்ப ஹானராகவே நடத்துவார். ஏன்னா ஒரு சண்டை காட்சி நடக்கிற போதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு குளுக்கோஸ் கூட கொடுக்கல அந்த டீமில் இருக்கிறவங்க, அந்த ப்ரொடக்ஷன் டீம்னு சொல்லுவாங்க இல்லையா, உணவு பரிமாறக்கூடியவர்கள் வந்து அந்த மெஸ்ஸு நடத்துகிறவங்க அவரை ஒரு ஆளாகவே கருதலை. அவர் கோவப்பட்டு கேட்டார், நான் மனுஷன் இல்லையா, எனக்கு ஏதாவது கொடுக்கக்கூடாதான்னு கேட்டார். அப்போ அந்த அளவுக்கு வந்து அவர் புறக்கணிக்கப்பட்டவராக தான் இருந்தார். கதாநாயகனாக இருந்தாலும் கூட அவருக்கு மேலே அவ்வளவு கவனம் யாரும் செலுத்தலை. இது இயக்குனர் தெரியாது இந்த விஷயம். அதில் அந்த நேரத்துல எல்லாம் நான் போய் சத்தம் போட்டேன் அந்த இதில் உள்ளவங்கள ப்ரொடக்ஷனில், யோ பார்த்து செய்ய, என்ன அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுபோக ரொம்ப கூச்ச சுவாபம் ஒரு இயக்குனரோட ஒளிப்பதிவாளரோட உட்காந்துலாம் அவர் சாப்பிட மாட்டார். அந்த யூனிட்டில் வேலை செய்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட உட்காந்து தான் சாப்பிடுவார்.
ஒதுங்கி ஒதுங்கி தான் இருப்பார். கொஞ்சம் பதுங்கி பதுங்கி இருந்தார். ஆனால் மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்திட்டார் தமிழ் சினிமாவில். அதனுடைய இயல்பு. இல்லை, அப்படி ஒரு குறும்படத்திலிருந்து நடிக்க வந்து திரைப்படங்களை நடித்து இன்றைக்கி ஒரு பெரிய உச்சத்துக்கு போன விஜய் சேதுபதி சமீப காலத்தில் ஒரு இறக்கம் தெரியுது. அதாவது அவர் வந்து ஒரு மாற்று சினிமாவுக்கான முகமாக மக்கள் பார்த்தாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன் மாறி இருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வில் தான் படம் பார்த்தாங்க. இப்போ இது கடந்த காலத்தில் இந்த இடத்துல யார் இருந்தானா, இதயம் போன்ற படங்களில், பொற்காலம் போன்ற படங்களில் நடித்து முரளி இருந்தார். ஏன்னா முரளியை நம்ம வந்து அதர்வா முரளியோட அப்பான்னு இப்போ சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ 2K கிட்ஸ்க்காக வேண்டிய மிகச்சிறந்த படங்களை போகிறான். எல்லா பெரிய இயக்குநர்களுக்கும், மணிரத்னத்திலிருந்து பெரிய பெரிய கதிர் மாதிரி பெரிய இயக்குநர்கள் அனைவருக்குமே முதல் பட கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முரளி தான். முரளி கால்ஷீட் கொடுத்து அவன் ஹீரோ ஆயிருக்காங்க. அதற்கு பின்னாடி யாருன்னா புதுமுக இயக்குநர்களுக்கான மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய நங்கூரம் யாருன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். இந்த 2 பேர் தான் புதுமுக இயக்குநர்கள் அதிகமாக உருவானதுக்கு காரணமாக இருந்தாங்க. இவருடைய இடம் என்னன்னா, தொடக்கத்தில் வந்து முரளியினுடைய இடமும், பின்னாளில் கொஞ்சம் கொஞ்சமாக அது விஜயகாந்தினுடைய ஒரு இடத்தை நிரப்புவதற்கு தகுதியான ஒரு விஜய் சேதுபதி. அந்த ஆக்ஷன் படம்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அவருக்கு சேதுபதி. ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவருக்கு சினிமா பேக்ரவுண்டு கிடையாது. அவர் சினிமா பின்புலத்திலேருந்து வரலை. அவர் ஒரு சாதாரண சூழல்லேருந்து வந்திருக்கிறாரா. அவரை கைட் பண்ணுறதுக்கு வந்து பெருசாக டிஸ்கஷன் அவர்கிட்ட இல்லை. அவர் நினைக்கிறதெல்லாம் அவர் செஞ்சு பார்க்குறாரு. அவருக்கு ஒரு ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி ஒரு படத்தில் ஒரு வயதான தோற்றத்தில் நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ தான் மார்க்கெட் கிரியேட் ஆகுது. ஏன் அந்த மாதிரி ஒரு கதையில் போய் அவர் நடிக்கணுங்கிற அவசியம் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டாரு. எக்ஸ்பெரிமெண்ட்டை பூரா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வளர்ச்சி அடைந்ததற்கு பின்னால் வைக்க வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட்டை பூரா தொடங்கும் போதே பண்ணிட்டார். அவர் திடீர்னு ஒரு காட்டுவாசி மாதிரி ஒரு படத்தில் நடிப்பார். எல்லாமே பார்த்தீங்கன்னா வினோதமான கேரக்டர்கள் நிறையா நடிச்சிட்டே இருப்பார். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் படங்கள் பண்ணி 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 என்ன பண்ணிட்டார்னா, அவர் மார்க்கெட்டு விழுவதற்கு அவரே காரணமாயிட்டார். ஆனால் அதில் கூட ஒரு முழுமையாக வீழ்ச்சி அடையல. எங்கே வீழ்ச்சி அடைஞ்சாருன்னா, அந்த ரெக்க மாதிரி படங்களில் போனார் பாருங்க. சங்கத்தமிழன், ரெக்க, ஜுங்கா, இந்த மாதிரி படங்களை என்ன பண்ணிட்டாருன்னா, திடீர்னு ஒரு மசாலா உடைய பிரம்மாண்டமான மசாலாக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தாரு. அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அவரை மக்கள் அப்படி பார்க்க விரும்பலை. ஏன்னா அந்த சினிமாவிலேருந்து தப்பிச்சு வந்து இவங்க பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியலைங்கிறதுக்கு தான் நல்ல படம், நல்ல கதை படத்தில் நடிப்பார். எப்படி மலையாளத்தில் ஒரு மம்முட்டியோ அந்த மாதிரி தான் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு கதை சார்ந்த படங்களில் நடிப்பார். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும்னு ஆடியன்ஸ் வந்து இவர் மேலே, ஒரு கிளாசிக் ஆடியன்ஸ் இவர் மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது, நேர் எதிராக போய் ஜுங்கா மாதிரி படங்களில், சங்கத்தமிழன் மாதிரி படங்கள், ரெக்க மாதிரி படங்களில் அவர் நடிக்க தொடங்கின பின்னாடி அவர் பாதை வந்து கமர்ஷியலாகவும் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ 4 ரவுடி தான்லாம் வெற்றி பெற்றிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே யதார்த்த கதை தான் இருக்கும். அந்த மேக்சிமமான அந்த ஹீரோயிசம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அதில் வந்து அதுக்கு பின்னாடி அவர் எடுத்த லாபம் மாதிரி சொந்த படங்கள்லாம் மாபெரும் அடி வாங்கினதுனால, நஷ்டம் அடைஞ்சதுனால, அந்த கடனையெல்லாம் அவர் அடைக்கிறதுக்கு அந்த லாக்டவுன் காலத்துலலாம் மிகப்பெரிய வட்டி அவர் கட்ட முடியாத அளவுக்கு சூழல் ஏற்பட்ட போது அவர் வந்து வில்லனாக நடிக்கிற ஒரு சூழலுக்கு அவர் ஆளாகிறது. அது கொஞ்சம் அந்த முடிவை அவர் எடுத்திருக்க தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நாள் அப்படிங்கிற ஒரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நடிப்பு தானே எல்லாமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் சினிமாவை நடிப்பாக பார்க்கறது இல்லை. ஏன்னா தவமாய் தவம் இருந்து படம் வந்து வந்தபோது, நான் என்னோட சொந்த அப்பாவை தான் உங்களை பார்க்குறேன்னு சொல்லி ராஜகரன்கிட்ட பல பேர் நிகழ்ச்சியாக கைப்பிடிச்சு கண்ணீரோடு பேசியிருக்காங்க. அப்போ அவர் போய் வந்து வில்லனா நடிக்க கூட அந்த டைம் கூப்பிட்டாங்க. சிவாஜி படத்தில் வந்து வில்லனா நடிக்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் போக மாட்டேன்ட்டார். அப்பா தம்பி எல்லாரும் அப்பாவா பார்க்குறாங்கப்பா, நான் போய் எப்படிப்பா போய் கல்வி கொலையை நான் நடிக்கிறது அப்படின்னு மறுத்துட்டார் அவர். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, அது ஒரு கதாபாத்திரம் தானே, ஏன் நடித்தா என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்பியாரை உண்மையிலேயே வில்லன்னு நினச்சவங்க தானே நம்ம ஊரில் இருக்கிறவங்கலாம். நம்பியாருக்கு வந்து தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க தான் இவங்க எல்லாருமே. ஏதாவது ஊரில் போய் மாட்டினா கூட இருந்தாலும் மோசமான பொம்பளையெல்லாம் கெடுத்துருவேன்னு சொன்னால் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்ததுனால விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆடியன்ஸ் வந்து இவரோட மெச்சூரிட்டிக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்கல்ல, அந்த இடத்துல அவருடைய கணக்கு வந்து கொஞ்சம் தவறானது எனக்கு தோணும். ஒரு சின்ன ஒரு மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம், மீண்டு எழுவார் என்று நினைப்போம். அடிமட்டம் இல்லை, அவர் மீண்டும் வந்து நல்ல படங்களில் நடிக்கிறார். இப்போ வந்து குரங்கு பொம்மை இயக்குனர் நித்திலனுடைய படத்தில் கூட அடுத்து அவர் கமிட் ஆயிருக்காரு. மணிகண்டனுடைய வெப் சீரிஸ் பண்ணுறாரு. அவர் வேற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதாவது புகழின் உச்சியில் இருக்கும்போது அவர் திடீர்னு போய் சமையல் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராமில் போய் சன் டிவியில் பண்ணார். எல்லாத்தையுமே அவர் விடுறதே இல்லை. இதுதான் அவருக்கு இருக்க பிரச்சனை. என்னென்னா, அவர் ஏதாவது ஒரு கலரில் பார்க்க முடியல. அவர் வந்து கலைடாஸ்கோப்பில் வந்து நீங்கள் எந்த பக்கம் திருப்பினாலும் வேறு கலராக தெரிகிற மாதிரி இவர் என்ன வடிவங்கிறதுக்குள்ளே ஆடியன்ஸால் ஃபிக்ஸ் ஆக முடியல. அதனால அவருடைய வியாபாரத்தில் ஒரு குழப்பம் நேர்ந்து விட்டது. இவர் ஸ்டாண்டர்டாக ஒரு படம் பண்ணுவாருன்னா தானே வியாபாரம் ஆகும். அவர் இப்போ திடீர்னு வில்லனா நடிப்பார், 2 சீன் வருவார், 1 சீன் வருவார். ஜுங்காவில் வந்து எப்படி நடிப்பார், திடீர்னு வந்து ஷாருக்கான் படத்தில் போய் ஜவானில் போய் வில்லனா நடிப்பார், விக்ரமில் கொடூரமான ஒரு கஞ்சா வில்லிய மாதிரி நடிப்பாருன்னு சொல்கிறதுலாம் ஆடியன்ஸ் வந்து அவரை நேசிக்கிறதுல ஒரு தடங்களை அவரே ஏற்படுத்தி கொண்டார். ஒரு கனவு நாயகன் இவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படி ஏதாவது ஒரு இமேஜுக்குள்ளே அவர் பொருந்தாமல் எல்லா தளத்திலையும் வந்து ஆல்ரவுண்டர் ஆக வேணும்னு விஜய் சேதுபதி ஆசைப்பட்டார். அந்த ஆல்ரவுண்டருங்கிறது அவருடைய வியாபாரத்துக்கு ஒரு சில இடங்களில் வில்லனா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு, ஹீரோவா சில இடங்களில் குறைஞ்சிட்ருக்கு.
இந்த மாற்றத்தை அவர் வந்து ஏற்றுக்கொண்டார்னா மீண்டும் ஒரு ரவுண்டு வருவார். அவர் தலைசிறந்த நடிகனாக தொடர்ந்து இயங்குவார். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.